ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமः. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். திருப்பாவிலே அடுத்த பாசுரம். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். ஒவ்வொரு பாகவத பெண்ணாய் எழுப்பிக் கொண்டு வருகிறாய் ஆண்டாள். அடுத்த கிரகத்தினுடைய வீட்டினுடைய முன்னால் நின்று இந்த பாட்டை பாடுற ஆண்டாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். அது என்ன நோற்று என்றால் நோன்பு என்று பெயர். நம்முடைய இந்து மதம் சனாதன தர்மம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியில் அதை இந்து அப்படின்னு ஒரு பேரிட்டு அழைத்தான். அதற்கு முன்னால் அதை சனாதன தர்மங்கிற வார்த்தையில் தான் அதை நாம் புழங்கி கொண்டிருந்தோம், அதை கடைப்பிடித்து கொண்டிருந்தோம். அந்த சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட கொள்கைகளை ஒரு 5 கொள்கை 6 கொள்கை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஒவ்வொரு கொள்கையும் தன்னுடைய பிரதான கொள்கையாக எடுத்து வளர்ந்தது தான் மற்ற மதங்களெல்லாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம அந்த 5 மதத்தினுடைய ஒரு உதாரணத்துக்கு நோம்புன்னு ஒரு கொள்கை. அந்த நோன்பு கொள்கையை எடுத்தது இஸ்லாம். அதுக்கப்புறம் கருணைன்னு ஒரு கொள்கை, அதை எடுத்துக்கொண்டு பிரதானமாக கொண்டது தான் நம்முடைய கிறிஸ்துவ மதம். இரக்கம் என்கிற ஒரு கருணை, அதை கொண்டது தான் நம்முடைய புத்த மதம். அதற்கு மேலாக ஜைன மதம் அகிம்சைன்னு ஒரு கொள்கையை கொண்டது. வீரம் என்ற ஒரு கொள்கையை கொண்டது நம்முடைய சர்தார்ஜிகள்லாம் பண்ணுற அளவு இல்லையோ சீக்கிய மதம். அதனால் இந்த 5 நம்முடைய கொள்கைகளை, இந்து மதத்தினுடைய 5 சனாதன தர்மத்தை 5 கொள்கைகளும் கொண்டு மதங்கள் மற்றவை. இதே போல் மற்ற எல்லா கொள்கைகளையுமே சொல்லலாம். இதில் நோன்புங்கிற கொள்கை பிரதானம். நோன்பு நோற்று இறைவனை அடைவது என்பதை ஆண்டாள் காண்பிக்கிறாள். முதல் நாளே நாம் விவரமாக பார்த்தோம். திருப்பாவை என்கிற பாவை நோன்புன்னு தான் இதை ஆரம்பித்தோம் இந்த நிகழ்ச்சியை. அதனால் பாவை நோன்புன்னு தான் ஆரம்பிக்கிறோம். நோன்பு நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். ஸ்வர்க்கம் அப்படின்னு முதல் நாளே சொன்னோம். ஸ்வர்க்கம் வேற, மோட்சம் வேற. ஸ்வர்க்கம் என்றால் நாம் போய் திரும்பக்கூடிய இடம் ஸ்வர்க்கம். மோட்சம் என்றால் நாம் போய் திரும்பாத இடம். அதனால தான் பிறவி பிறங்கடல் நீந்துவார்னு வள்ளுவர் சொன்னது போல நமக்கு பிறவி இல்லாத இடம் மோட்சம். ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், ஸ்வர்க்கத்தை எட்டுகின்ற அம்மனாய் என்று ஒரு பெண்ணை வர்ணிக்கிறாள் ஆண்டாள். ஸ்வர்க்கம் என்றால் என்ன? கைகேயி வரத்திற்கு பிறகு ராமபிரான் காட்டிற்கு செல்ல போகிறான். காட்டிற்கு செல்லும் பொழுது சீதை நானும் வருகிறேன் என்று கூறுகிறாள். அப்பொழுது ராமபிரான் சொல்லுகிறான், அங்கெல்லாம் வராதே, அது நரகம், போகக்கூடிய இடம் நரகம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடினமாக நாம் தாண்டி செல்ல வேண்டும், அதெல்லாம் உனக்கு சரி வராதுன்னு ராமபிரான் சொல்கிறார். அதுக்கு இவ்வளவு நீ படித்தவன், இவ்வளவு மேதாவி, இவ்வளவு பெரியவன், உனக்கு சொர்க்கம் நரகம்னு எது தெரியாது, இப்படி தெரியாமல் இருக்கே. பிரிவிலும் சுடுமோ காடு என்கிறாள் ஆண்டாள். தாயார் சீதையானவள், சீதா பிராட்டி, பிரிவினிலும் சுடுமோ காடு என்று, பிரிவில் காடு சுடுமா அப்படின்னு கேட்குறான். பிரிவை விட காடு சுடும். அதனால் யாருக்கு எது சொர்க்கம்? சாதாரணமாக சொல்லப்போனால் மார்கழி மாதம் ஒரு சங்கீத வித்வானுக்கு தொண்டை சரியாக பேசினா அதுவே சொர்க்கம். அதே மாதிரி ஒரு ரேஸில் பணம் கட்டுறவனுக்கு ஒரு லாட்ரி அடித்ததுன்னு ஒரு தன்னுடைய குதிரை முன்னால் வந்தால் அது அவனுக்கு சொர்க்கம். அந்த மாதிரி சொர்க்கம் என்று வேறுபட்டது, அவரவர்களுக்கு உட்பட்டது. அது சொர்க்கம் என்று அவரவர்களுடைய ஆசையை பொறுத்தது சொர்க்கம் என்பது. அதனால் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்த மாதிரி நாங்கள் நோற்று சுவர்க்கம் புக வேண்டிய விஷயத்தை நீ நோக்காமலே படுத்து கிடந்தே அனுபவிக்கிறாயோ என்று கேட்கிறாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இந்த மாதிரி உள்ள ஒரு அசைவே காணுமேன்னு பக்கத்தில் இருக்கிற பெண்கிட்ட தாயார் கேட்கிறாள். மாற்றமும் தாராரோ, ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே, வாசல் தான் திறக்கலை, வாசல் திறவாதார், ஒரு சின்ன மாற்றம் கூட நம்ம காமிக்க மாட்டாளா?
உள்ள ஒரு சத்தத்தை கூட காமிக்க மாட்டாளான்னு கேட்குறாள். மாற்றமும் திறவாதோ தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். நாற்றத்துழாய் முடி முதல்ல சொன்னேன். நாற்றத்துழாய் முடி என்றால் துளப மாலையை அணிந்திருக்கிறவன். சிவபெருமானுக்கு இந்த மாலை, முருகனுக்கு இந்த மாலை, அதற்கு மேலே நம்முடைய கணேசனுக்கு இந்த மாலை என்று ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு மாலை பிரீதி உண்டு. இதிலே துளப மாலை அணிந்து அடையாளம் காணப்பட்டவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதனாலே நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். போற்ற பறை தரும் நம்மால், போற்ற பறை தரும் நம்மால் போற்ற பறை தரும் நம்மால் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்வார். நம்மால் போற்ற பறை தரும் அவன். நம்மால் போற்றுறதுக்கு அவன் பறை தருவான், அது உண்மை. நம்ம போற்றினா பறை தருவான், அது வாஸ்தவம். ஆனால் நம்மால் என்று ஆண்டாள் பிரித்து காண்பிக்கிறாள். நம்முடைய மால், நம்முடைய திருமாலானவன். இது அழகாக அதை பிரித்து அர்த்தம் சொல்லலாம். நம்முடைய திருமாலானவன் போற்ற பறை தருவான் புண்ணியனால். போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு கால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானும். இவள் தூக்கம் அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இதுக்கு ஒரு ஓமானம் காமிக்கணும்னு வேறு யாரையும் காமிக்க முடியாது. வேறு எவ்வளோ பெரிய ஓமானம் காமிக்க முடியும்? அதுக்கு மேலே கும்பகர்ணனை விட பெரிய ஓமானம் இவளால் காண்பிக்க முடியாது. அவன் தான் 6 மாதம் தூங்கி கிடக்கிறான், 6 மாதம் விழித்து கிடப்பவன். அதனால் தோற்றும் உனக்கே, அந்த கும்பகர்ணன் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அந்த தோற்று போய் அந்த கும்பகர்ணன் உனக்கு இந்த பெருந்துயிலை கொடுத்துட்டு போயிட்டானா? சாதாரணமாக சொல்லுவது உண்டு. ஒருத்தன் இருவரும் வாக்குவாதமோ சண்டையோ போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சண்டையோ வாக்குவாதமோ போட்டால் அந்த தோற்றவன் என்ன செய்வான்? தன்னுடைய சொத்தை, தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை ஜெயித்தவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறது வழக்கம். அதை மாதிரி தான் பரசுராமன் தோற்றான். தன்னிடமிருந்த வில்லை அவன் ராமபிரானிடம் கொடுத்து விட்டு போனான். அந்த மாதிரி இந்த கும்பகர்ணனோட நீ போட்டி போட்டு அவன் தோற்று போய் அந்த தன்னுடைய பெரும் துயிலை உனக்கு கொடுத்து விட்டானா? இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அவன் பெருந்துயிலை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானா? கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். அவன் கூற்றத்தின் வாய் வீழ்ந்தான். ஏன்னு கேட்டால் இவன் கும்பகர்ணனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான் ராம பகவான். அவன் செய்தி அனுப்பும் பொழுது விபீஷணனை தூது அனுப்புகிறான். ஆனால் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். கும்பகர்ணன் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஏனென்றால் நீ தர்மத்தின் பக்கம் போயாச்சு, நான் நான் உண்ட வீட்டுக்கு நான் பணி செய்யணும், அதனால் செஞ்சோற்று கடன் நான் தீர்க்க வேண்டும் என்று அறவழி நான் நிற்பேன் என்று அவன் அறவழி நின்ற கும்பகர்ணன் அறவழி நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட விபீடனனை அவன் மறுத்து, நீ போயிட்டு வா, நீ அறவழி சேர்ந்தாகிவிட்டது, ஆனால் நான் இந்த இடத்துல நான் எனக்கு உண்ட தீனிக்கு உண்ட சோற்றுக்கு நான் சென்றோற்று கடன் ஆட்ட வேண்டும் என்று நான் இங்கே கிடக்கிறேன் என்று கூற்றத்தின் வாய் வீழ்ந்த அந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய். ஆற்ற அனந்தல், அதாவது நீ எந்திருக்கலாம், ஏனட்டா உனக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. நீ தூக்கத்திலே கடந்தாலும் உன்னை ஆற்ற முடியும். அனந்தலுடையாய் அருங்கலமே என்று சொல்கிறார். அருங்கலமே என்றால் நீ எங்களுக்கு கலமாக, சத்பாத்திரம் என்று பெயர். ஒரு நல்ல பாத்திரம், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாத்திரம். ஒரு விஷயத்தை சொன்னால் நீ ஏற்றுக்கக்கூடியவர். ஒரு நல்ல பொருளை பண்ணி ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் நம்ம வைப்போமா? மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நல்ல பாத்திரம் அருங்கலமே. கலம் என்றால் பாத்திரம் என்று பெயர், அணிகலன் என்றும் பெயர். அந்த மாதிரி நீ எங்களுடைய கோஷ்டியிலே அருங்கலமாக நிற்கக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த பெண்ணானவள். அருங்கலமே, நீ தேற்றமாய் திறவேல் ஓரம்பாவாய். தேற்றமாய் திற ஏலோர் எம்பாவாய். தேற்றமாய் திற என்று பேசுகிறாள் ஆண்டாள். அது என்ன தேற்றமாய் திற? நீ படுத்து கிடக்கிறாய், படுத்த ஒரு அந்த நிலையிலேயே வேகமாக இந்த கதவை திறக்காத. தேற்றமாய் உன்னுடைய ஆடைகளை அணிகலங்களை சீர்படுத்தி கொண்டு நீ திறக்க வேண்டும். அப்படியே நீ திறக்கக்கூடாது. தேற்றமாய் திற என்று சொல்கிறாய். தேற்றமாய் இல்லாமல்
அப்படியே படுக்கை அறையை அலங்காரத்தோடு ஒத்து வந்து திறப்பாளா என்ன? ஆம், திறப்பாள். ஒத்தி திறந்தாளே, ஆம் திறந்தாள். யார்? அவள் தாரை என்பவள் திறந்தாள். ராமாயணத்தில் ஒரு சின்ன இடம் உண்டு, ரொம்ப அழகான இடம், அதை நம்ம அனுபவிக்கணும். தாரை என்பவள் அப்படி திறந்தாள். ராமபிரானிடம் சுக்ரீவன் ஒத்துக்கொள்கிறான். மழைக்காலம் முடிஞ்ச உடனே நம்ம ராவணனுடைய போருக்கு நம்ம முயற்சி செய்யலாம், ஏற்பாடு செய்யலாம்ங்கிறான். மழைக்காலம் முடிஞ்சு சுக்ரீவன் திரும்பலை. அந்த மாதிரி திரும்பாத பொழுது அவன் என்ன செய்கிறான்? தாரையோடு கூடி குழாவி இருக்கிறான். ராமன் சொல்லுகிறான், லக்ஷ்மணனை அனுப்புகிறான், உங்கள் அண்ணன் வாலியை அனுப்பிய வாசலை இன்னும் ராமன் மூடவில்லை என்று சொல்லி வா என்கிறான். அந்த சொன்ன உடனே அந்த லக்ஷ்மணனுக்கு அவ்வளவு கோபம். சுக்ரீவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வில்லோட நேர வரான். அந்த கிஷ்கிந்தையிலே அந்த நான் ஒலியை கேட்டு அதிர்ந்ததாம். அந்த கிஷ்கிந்தையே அதிர்ந்து போச்சு லக்ஷ்மணனுடைய நான் ஒலியை கேட்டு. அவன் வாசலில் சுக்ரீவனை கூப்பிடுறான். வாசல் கதவு சாற்றி இருக்கிறது. யார் போனாலும் அந்த நேரத்தில் பஸ்பந்தான். அந்த லக்ஷ்மணனுடைய கோபத்துக்கு யார் முன்னால் இருந்தாலும் பஸ்மமாக ஆயிருப்பார்கள். அதனால் அனுமானுடைய புத்திசாலித்தனம், தாரையை அனுப்புகிறான். தாரையை லக்ஷ்மணன் பார்க்கிறான், வாசலில் நின்று பார்க்கிறான். அவளா சுக்ரீவனோட படுத்து கிடந்த நிலையிலேயே, அந்த படுக்கை அறையிலேயே, அந்த படுக்கை ஆடை அணிகளோட திருத்திக்காமல், அதாவது ஆடையை கூட திருத்திக்காமல், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், ஆடையை திருத்திக்காமல் நேரம் காட்சி கொடுக்கிறாள். லக்ஷ்மணன் அவளை பார்த்து விட்டு அப்படியே தலையை குனிந்து கொள்கிறானான். தலையை குனிந்து கொள்கிறான் லக்ஷ்மணன். நேர பார்க்கறதுக்கு விருப்பப்படலை, மனது கட்டமடைகிறான். அதனால் தேற்றம் இல்லாமல் ஒருத்தி திறந்தாள். அந்த மாதிரி தேற்றம் இல்லாமல் நீ திறக்காதே, தேற்றமாய் நீ திற, ஏலோர் எம்பாவாய். முந்தின பாசுரத்திலே சொன்னது போல திற என்று சொல்லி முடித்து ஏலோர் எம்பாவாயை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற பாசுரத்திலே நாம் எதை செய்தாலும் புத்தியோடு செய்யணுங்கிறத ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள். எல்லாம் வல்ல அரிய போற்றி, எல்லோருக்கும் இறைவா போற்றி.